ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புக்கு வந்து த 5 செகண்ட் ரூல் பை மெல் ராபின்ஸ். அது என்ன 5 செகண்ட் ரூல்? நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் செய்ய நினைக்கும் போது தயங்கிட்டே இருப்போம் இல்லையா, ஸ்டார்ட் பண்ணவே மாட்டோம். பேரண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி. ஸோ அது மாதிரி டைமில் நம்ம 5 செகண்ட் ரூல் யூஸ் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மெல் ராபின்ஸ் இந்த புக்கோடைய ஆத்தர் நமக்கு சொல்லித்தராரு. ஸோ இதை வந்து ஒரு 5 ஸ்டெப்ஸில் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து குழந்தைங்க வந்து கிளாஸில் கொஷின் கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க இல்லையா. ஸோ அந்த டைம் என்ன பண்ணணும்னா கவுண்ட் அண்ட் ஸ்பீக்கப் அதை யூஸ் பண்ண சொல்கிறார். கவுண்ட்னா என்ன? நம்ம 1 2 3 4 5 நம்ம மேக்ஸில் படிச்சிருப்போம். பட் 5 செகண்ட் ரூலில் என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா அப்படியே ரிவர்ஸில் 5 4 3 2 1 ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஒர்க்கர் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார் ஆத்தர். ஓகேங்களா? இப்போ கண்ணாமூச்சிலாம் குழந்தைங்க விளையாடுறாங்கல்ல. ஸோ என்ன சொல்லுவாங்க? ரெடி 5 4 3 2 1 ஸ்டார்ட் அப்படின்னு கண்டுபிடிக்க போயிடுவாங்க இல்லையா. ராக்கெட் லான்ச் பண்ணுறாங்க, 3 2 1 ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்துக்கு வந்து ப்ரொகாஸ்டினேட் பண்ணும்போது அந்த இடத்துல இந்த ரூலை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சில குழந்தைங்க வந்து ரொம்ப லேசியாக ஃபீல் பண்ணுவாங்க ஹோம்ஒர்க் எழுதுறதுக்கு. ஸோ அந்த டைம் கவுண்ட் அண்ட் பிகின் அப்படின்னு நம்ம குழந்தைங்கள என்கரேஜ் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? 5 4 3 2 1 லெட் ஸ்டார்ட் அப்படின்னு சொன்னால் குழந்தைங்களுக்கே ஒரு எந்துவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த ரூலை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. தென் ஒரு ஸ்கூல் ஆக்டிவிட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா கவுண்ட் அண்ட் சைன் அப். கவுண்ட் பண்ணுங்கள், உடனே வந்து சைன் அப் பண்ணி உங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ ஆஸ் அ பேரண்ட்டாக நம்ம வந்து என்ன ஃபாலோ பண்ணலாம்? ப்ரொகாஸ்டினேட்டிங் ஆன் சென்டிங் அண்ட் இம்பார்ட்டண்ட் இமெயில். ஒரு இமெயில் வந்து நம்ம சென்ட் பண்ணணும், அதை வந்து அப்படியே தள்ளி போட்டுட்டு தயங்காமல் ஜஸ்ட் கவுண்ட் அண்ட் சென்ட். கவுண்ட் பண்ணுங்கள் உங்கள் மனசுக்குள்ளாரே ஒரு 5 நம்பர்ஸ் 5 செகண்ட் வந்து கவுண்ட் பண்ணுங்கள். 5 4 3 2 1 அண்ட் லெட் ஸ்டார்ட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறார். தென் நீட் டு ஸ்டார்ட் அ மீட்டிங். ஒரு மீட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் கவுண்ட் அண்ட் பிகின். ஓகே, ரொம்ப யோசிக்காமல் கவுண்ட் பண்ணிவிட்டு உடனே உங்கள் மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. தென் ஒரு ஒர்க் ஹாலில் நீங்கள் வந்து கொஷின் ரைஸ் பண்ணணும். நம்ம கேட்கலாமா வேணாமா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருப்போம் இல்லையா நிறையா பேர். ஸோ அது மாதிரி யோசிக்காமல் ஜஸ்ட் கவுண்ட் 5 4 3 2 1 கவுண்ட் பண்ணிவிட்டு அன்மியூட் அண்ட் ஆஸ்க் யுவர் கொஷின். ஸோ இது மாதிரி ப்ரொகாஸ்டினேட் பண்ணாமல், ஹெசிடேட் பண்ணாமல் உங்களுடைய கொஷின்ஸை நீங்கள் ரைஸ் பண்ணணும். ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்படின்னு மெல் ராபின்ஸ் நமக்கு சொல்லித்தரார். இது எப்போல்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஸ்டாப் ஓவர் திங்கிங் பிஃபோர் ஆஸ்கிங் டவுட்ஸ். கரெக்டாக நம்ம டவுட் கேட்குறதுக்கு முன்னாடியே ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டு இருப்போம், கேட்கலாமா வேணாமா. தென் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்கியூஸ் சொல்லுவாங்க படிக்கிறதுக்கு. ஸோ இட் ப்ரிவென்ட்ஸ் எக்ஸ்கியூசஸ் ஃபார் நாட் ஸ்டடியிங். படிக்காததுக்கு நிறைய எக்ஸ்கியூஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. தென் இட் ஹெல்ப்ஸ் யூ பார்ட்டிசிபேட் இன் காம்படிஷன். ஸோ காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இந்த ரூல் வந்து யூஸ் ஆகுது, ரைட்டா? ஸோ இதே மாதிரி பேரண்ட்ஸ்க்கும் ஒரு ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. ஒரு ஆஃபீஸில் வந்து கொடுக்கறதுக்கு, ஜூனியர்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு, அது மாதிரி நிறைய யோசிப்பாங்க, ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம வந்து இந்த ரூல் யூஸ் பண்ணும்போது உடனே நம்ம வந்து செஞ்சுடுவோம். தென் ப்ரிவென்ட்ஸ் டிலே இன் ஸ்டார்டிங் நியூ ப்ராஜெக்ட். ஒரு நியூ ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை டிலே பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த டைமில் இந்த ரூல் யூஸ் ஆகுது. தென் ஹெல்ப்ஸ் யூ ஸ்பீக் அப் இன் டீம் மீட்டிங். ஸோ மீட்டிங்கில் வந்து நம்ம தயங்காமல் பேசுகிறதுக்கு இது ஒர்க் ஆகுது, ரைட்? தென் ஹவு டு யூஸ் த ரூல். இந்த ரூலை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ குழந்தைங்க வந்து ஆஸ் எ ஸ்டூடெண்ட்டாக பிஃபோர் ஓப்பனிங் எ டெக்ஸ்ட் புக் கவுண்ட் அண்ட் ஓப்பன். டெக்ஸ்ட் புக் ஓப்பன் பண்ணி படிக்கிறதுக்கே சில பேர் ரொம்ப வந்து தயங்கிட்டே இருப்பாங்க, குட்டீஸ் இல்லையா. ஸோ அந்த டைமில் கவுண்ட் அண்ட் ஓப்பன் அப்படின்னு அந்த ட்ரிக்கை சொல்லி கொடுத்துட்டோன்னா குழந்தைங்க ஃபாஸ்ட்டாக வந்து அவங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. தென் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட வந்து நம்ம அப்பாலஜி கேட்கணுன்னா யோசிப்போம், போய் கேட்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிப்போம். ஸோ அதெல்லாம் யோசிக்காமல் கவுண்ட் அண்ட் சே சாரி. மனசுக்குள்ளார ஒரு 5 செகண்ட் வந்து நம்பர்ஸை சொல்லுங்கள் அண்ட் ஆஸ்க் சாரி. ஓகே. தென் பிஃபோர் ரேசிங் ஹேண்ட் இன் அசம்பிளி. அசம்பிளியில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா யூ ஜஸ்ட் ரைஸ் யுவர் ஹேண்ட், கவுண்ட் அண்ட் டூ இட். ஸோ தட்ஸ் ஆல். ஓகே. ஆஸ் அ பேரண்ட்டாக நம்ம வந்து இந்த ரூலை எப்படி யூஸ் பண்ணலாம்? பிஃபோர் காலிங் எ கிளைண்ட் கவுண்ட் அண்ட் கால். ஓகே, ஒரு கிளைண்ட்டுக்கு கால் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் கவுண்ட் அண்ட் கால். அண்ட் பிஃபோர் ஸ்டார்டிங் எ ரிப்போர்ட். ஒரு ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் பண்ணுறீங்கன்னா கவுண்ட் அண்ட் பிகின் டைப்பிங்.
ஸோ உடனே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. பிஃபோர் சஜஸ்டிங் அன் ஐடியா, ஒரு ஐடியா சஜஸ்ட் பண்ணுறீங்கன்னா கவுண்ட் அண்ட் ஷேர். ஐடியாஸை உடனே ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பண்ணிக்கலாம், டே ஆஃப்டர் டுமாரோ நம்ம இதை ஒர்க்கை முடிச்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் இந்த புக்கில் இருந்து நமக்கு என்ன பெனிஃபிட்டாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, இட் பில்ட்ஸ் கான்ஃபிடன்ஸ் லெவல் அண்ட் ரெடியூசஸ் ப்ரொகாஸ்டினேஷன் அண்ட் இட் மேக்ஸ் ஆக்ஷன் எ ஹேபிட். இது வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும்போது இது ஒரு ஹேபிட்டாகவே மாறிடும் அப்படின்னு சொல்கிறார். இதனால் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இன்க்ரீசஸ் கிளாஸ் பார்ட்டிசிபேஷன். கிளாஸ் இதில் வந்து எல்லா காம்படிஷன்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அண்ட் மேக்ஸ் யூ பஞ்சுவல் ஃபார் ஸ்கூலுக்கு பஞ்சுவலாக போகிறது. தென் இட் ரெடியூசஸ் எ லாஸ்ட் மினிட் ஸ்டடி ஸ்ட்ரெஸ். கரெக்டாக? ஸோ கடைசி நேரத்தில் ஏற்படுற அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்ணும் இந்த ரூல் யூஸ் பண்ணும்போது. ஆஸ் அ பேரண்ட்டாக நம்ம என்ன கற்றுக்கலாம், இட் ஹெல்ப்ஸ் ஃபினிஷ் ஆஃபீஸ் ஒர்க் ஆன் டைம். ஆன் டைமில் நம்ம ஆஃபீஸ் ஒர்க்கை முடிச்சிடுவோம். அண்ட் இட் ரெடியூசஸ் ஒர்க் லைஃப் ஸ்ட்ரெஸ். நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைச்சிடும். அண்ட் இட்ஸ் செட் அ குட் எக்ஸாம்பிள் ஃபார் கிட்ஸ். நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம ஒரு ரோல் மாடலாக நம்ம கிட்ஸ்க்கு வந்து இருப்போம். ரைட்டா? தென் சக்ஸஸ் டிப். ஸோ இந்த புக்கில் இருக்க டிப்பு நம்ம என்னவா எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை டெய்லி நம்ம யூஸ் பண்ணும்போது, எஸ்பெஷலி நம்ம லேசியாக ஃபீல் பண்ணும்போது, நர்வஸாக ஃபீல் பண்ணும்போது இந்த ரூலை யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. தென் பேர் வித் பாசிட்டிவ் செல்ஃப் டாக். கரெக்டாக நம்மளே வந்து பேசிக்கணும் மனசுக்குள்ளார். 5 4 3 2 1 அப்படின்னு கவுண்ட் பண்ணி எந்த ஒர்க்காக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. சே ஆஸ் அ ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா, சே ஐ கேன் டூ இட் ஆஃப்டர் கவுண்டிங் அப்படின்ற அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். தென் யூஸ் ஃபார் எவ்ரி நியூ ஹேபிட். ஒரு ஹேபிட் நம்ம பண்ணும்போதும் கவுண்ட் அண்ட் ஸ்டார்ட் அப்படின்ற அந்த இனிஷியேட்டிவ் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித் தரணும். தென் ஷேர் யுவர் வின்ஸ் வித் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்னெல்லாம் இந்த ரூல் யூஸ் பண்ணி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுதோ அதை வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க அப்படின்னு மெல் ராபின்ஸ் சொல்கிறார். ஆஸ் அ பேரண்ட்டாக நம்ம என்ன எடுத்துக்கலாம், என்கரேஜ் யுவர் சைல்ட் டு யூஸ் த ரூல். இந்த ரூல் யூஸ் பண்ணுறதுக்கு குழந்தைங்களுக்கு ஒரு ஹேபிட்டும் நம்ம வந்து என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். தென் இதை வந்து ஒரு ஃபேமிலி சேலஞ்சாக எடுத்துக்கணும். அம்மா வந்து நான் இந்த டைம்குள்ளே இந்த புக்கை முடிச்சிடுவேன், இந்த டைம்குள்ளே நான் குக்கிங் முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. குழந்தைங்க நான் ஹோம்ஒர்க் முடிச்சிடுவேன், நம்ம எல்லோரும் வந்து பிக்னிக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது நமக்கு நிறைய டைம் சேவ் ஆகும்னு சொல்கிறார். தென் ரைட் டவுன் யுவர் ஃபேமிலி சக்ஸஸஸ். ஸோ இது மாதிரி உங்களுடைய பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுடைய சிப்ளிங்ஸ் எல்லோரும் ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் வந்து நிறைய நேரம் எடுத்து பண்ணுற ஒர்க்கை வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடில் முடிச்சிடுவீங்க. முடித்தோடனே உங்களுடைய சக்ஸஸை வந்து நீங்களே ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் 21 டேஸ்க்கு அப்புறம் உங்களுடைய சக்ஸஸ் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ திஸ் இஸ் த சக்ஸஸ் டிப். ஓகே, எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்தாச்சு. ஸோ follow this small action done quickly can change your life and start using the 5-second rule today itself and see the difference. Right? Thank you.